உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் லாகின் பண்ணி வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் பண்ணால் லாக் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதுக்கான எரருக்கான சொல்யூஷன் தான் நம்ம நீங்கள் சொல்ல போகிறோம். ஓகேவா? பட் நீங்கள் உங்கள் மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்பயும் லாக் அவுட் ஆகல. ஃபேஸ்புக் ஆப் வந்து என்னோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நான் அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப லாக் அவுட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு லாக் அவுட் ஆகல சார். அது என்ன எரராக இருக்கும் அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 2 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? பட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து மொபைல் எடுத்துக்கிறேன். மொபைல் எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸ்புக்குள்ளே போகிறேன். ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு இதில் மேலே இருக்க அந்த 3 கூட அந்த லோகோவை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் லாக் அவுட்னு இருப்பேன். இந்த லாக் அவுட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லாக் அவுட் ஆகலை. ஓகேவா? பட் லாக் அவுட் ஆகாமல் சம் எரர் வருது. இல்லை எனக்கு லாக் அவுட்டே பண்ணவே முடியல சார் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? எஃபின்னு போட்டு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும். இதில் வந்து அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு அப்டேட் பண்ணிட்டேன் சார். அப்டேட் பண்ணி எனக்கு ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் சார். அப்டேட் பண்ணியுமே எனக்கு போயிட்டு லாக் அவுட் பண்ணா அப்படின்னா எனக்கு லாக் அவுட் ஆகலை. வேறு என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் அண்ட் சைன்இன் இருக்கும். ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட் அண்ட் சைன்இன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த மாதிரி வரும். இதில் ஃபேஸ்புக்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபேஸ்புக் அப்படின்றத கிளிக் பண்ணினா நீங்கள் எத்தனை இதெல்லாம் லாகின் பண்ணியிருக்குன்றது ஷோ ஆகும். ஓகேவா? பட் உங்களோட இதே 2-3 டைம் இருந்தால் கூடமே இந்த மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் ஒரு இதாக உங்களுக்கு கிளிக் பண்ணி டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி இதில் கீழே இருக்க அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்து ரிமூவ் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி மோர் ஆப்ஷனில் போய்ட்டு ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுமே நீங்கள் ஜஸ்ட் எத்தனை அக்கௌண்ட் வச்சுனாலும் சரி, இல்லை என்னோட அக்கௌண்ட் இதுதான் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணி ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது மூலியமாக வந்து நம்ம லாக் அவுட் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க சார், நான் இதுலேயும் பண்ணிட்டேன், எனக்கு இதில் பண்ணுமே எனக்கான செட் ஆகலை அப்படின்னா வேறு என்ன மெத்தட் அப்படின்னா ஜஸ்ட்டு அதே செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஆப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த மாதிரி வரும். இதில் மேனேஜ் யுவர் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எல்லா மொபைல்லையுமே இருக்கும். பட் ஒன்றில் வந்து ஆப் மேனேஜர் அப்படின்னு கூட இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் எங்கன்ற அந்த ஆப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு ஃபேஸ்புக்னு இருக்கா, அந்த ஃபேஸ்புக்கை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா இதில் ஸ்டோரேஜ்னு இருக்கு பாருங்கள். அந்த ஸ்டோரேஜை வந்து கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுடைய கிளியர் டேட்டான்னு இருக்கும். இந்த ஸ்டோரேஜோட ஸ்பேஸை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேவா? இப்போ கிளியர் டேட்டான்றதை கொடுத்து ஃபஸ்ட்டு கிளியர் செக்கு. ஓகேவா? கிளியர் செக் கொடுத்துட்டேன். கிளியர் செக் கொடுத்துட்டு திரும்பி அதிலே கிளிக் பண்ணி ஒரு டைம் ஓகே கொடுத்து delete ஆல் அப்படின்றத கொடுத்தனா என்னோட கிளியர் ஆகிடும். மொத்த டேட்டாவுமே கிளியர் ஆச்சா? இப்போ எனக்கு 1 GB இருந்தது, இப்போ அந்த 457 தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப போய் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது மூலியமாக வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டுடியோ பார்க்கலாமா? பை.